السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நூஹ் பார்த்துட்டு இருந்தோம். 18 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والله جعل لكم الأرض بساطا لتسلكوا منها سبلا فجاجا. 19 வசனம். வல்லாஹு அல்லாஹ்ங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய லாமுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தின் ஹரக்கத்தை கவனிக்கணும். ஸோ இங்கே ஃபத்தா இருக்கிறனால அல்லாஹ்வுடைய லாமை நீங்கள் வல்லினப்படுத்தி உச்சரிக்கணும். ஜஅல லகுமுல் லாம் சுக்கூன் கமரியா சேர்த்து ஓதணும். அர்த ரா சுக்குன் பற்றி வந்ததுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தா வந்துருக்கிறனால வல்லினப்படுத்தி ஓதணும். பாத் வல்லின எழுத்து. பிசாத்தா சால அலிஃப் தா 2 ஹரக்கத். துவா வந்து ஹெவி லெட்டர் கூட ஃபத்தாத்தில் முடிச்சுக்கிறனால நம்ம ஃபத்தாவை முடித்து அலிஃப் மத்தாவுடைய சிஃபத்தில் முடிப்போம். ரெஸ் ஆயா நம்பர் 20. லி தஸ் லூக்கு சீன் சுக்கூன் ஹம்சுரை சிட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி ஓதணும். கூ வாவ் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். மின்ஹா நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஹா இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. ஹால அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். சுபுலம் தன்வீனுக்கு அப்புறமா ஃபா இஃபா தன்வீன் இருக்க நூனை பாதியாக மறைச்சு குன்னா செய்யணும். ஜா அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் ஃபத்தகத்தை இடம் வச்சிருக்கு. ஸோ ஃபத்தாவை ஓதும். ஸோ ஒவ்வொரு ரூலும் நம்ம தனித்தனியாக சொல்கிறோமா, ஸோ நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த எப்போவுமே நம்மளுடைய இதில் வந்து மத்துல் ஆரி தொடர்ந்து வரும். இந்த சுறால் அது வரவே இல்லையா, ஸோ அப்போ என்ன சட்டம் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு சுறாக்கள் பார்க்கும்போது இதில் மத்துல் ஆரி வராது, ஸோ இப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சு படிங்க இன்ஷா அல்லாஹ். எஸ் ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والله جعل لكم الأرض بساطا لتسلكوا منها سبلا فجاجا. الحمد لله.